ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவபூஷன் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த தேவபூஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி பெருமாளோட கண்கள் ஏன் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. திருப்பதி அப்படின்னாலே பல ரகசியங்கள், பல சுவாரஸ்யங்கள், பல வினோதமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி ஒரு விஷயம் தான் திருப்பதி பெருமாளோட கண்கள் ஏன் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம். திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்யும் போது அவருடைய கண்களை மட்டும் சரியாக பார்க்க முடியாதபடி நாமமிட்டு மறைத்திருப்பதை கவனிச்சிருப்போம். அதற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலகிலேயே திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் தான் பக்தர்கள் அதிகமாக செல்லும் கோயிலாக கருதப்படுது. ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கோயில் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் வெங்கடாஜலபதிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் உள்ள பெருமாளின் கண்களுக்கு தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுது. ஏழுமலையானின் கண்களில் இருந்து வரும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாத அப்படிங்கிறதுனால தான் திருப்பதி ஏழுமலையானின் கண்கள் நாமம் போட்டு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி பெருமாளின் கண்கள் திறந்திருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால், வியாழக்கிழமை காலை பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை அப்படிங்கிற ஒரு சேவை நடைபெறும். இதை அன்னக்கூடோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பதி ஏழுமலையான் அணிந்திருக்கும் ஆபரணங்களை எல்லாம் கலைத்து விடுவார்கள். பின்பு பெருமாளுக்கு இடப்படும் நாமத்தின் அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படியும் செய்வாங்க. வெங்கடாஜல பெருமாளுக்கு எதிராக மலை போல புளியோதரையை குவித்து வைப்பார்கள். இந்த புளியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைப்பாங்க. வியாழக்கிழமையின் அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். வியாழக்கிழமை அன்று திருப்பதி ஏழுமலையான் எந்த கண்களை பக்தர்கள் நன்றாக தரிசனம் செய்ய முடியும். வியாழக்கிழமை பெருமாள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை சுத்தம் செய்வதற்காக காட்டும் பொழுது அணிகலன்கள் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னக்கூடோற்சவத்தின் போது பெருமாளோட முன்பு மலை போல புளியோதரையும் இதர இனிப்பு பண்டங்களான பாயாசம், லட்டு, ஜிலேபி, அப்பம் மற்றும் தேங்காய்ப்பூ, சந்தனம், குங்குமம் ஆகியவை நைவேத்தியமாக பெருமாளின் முன்பு படைக்கப்பட்டிருக்கும். மந்திரங்கள் ஒலிக்க ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் பெரிய நாமத்தை எடுத்துவிட்டு சிறிதாக நாமம் போடப்படும். இதனால் தான் பெருமாளின் பார்வை நேராக மனிதர்களின் மீது விழாமல் நேராக புளியோதரையின் மீது விழும்படி அமைந்திருப்பார்கள். அதனால தான் அவரின் பார்வையின் வீரியம் குறையும் என்று நம்பப்படுது. புளியோதரை ஒரு திரை போல செயல்பட்டு பக்தர்களை காப்பதாக இங்கே ஐதீகமாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இந்த டீப்பாக இது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.